morning student, welcome to Alpas Academy. இப்போ 10ஆம் வகுப்புல மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்கறோம். எடுத்துக்காட்டு 1.18. Find the f of 2x plus 7 x square minus 2 3x minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா x less than minus 2 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த கிராஃப்ல எப்பவுமே 0 இருக்கும். 0ல -1 -2 -3 இது +1 +2 +3 ன்னு போயிட்டே இருக்கும். சோ என்னன்னா லெஸ் தென் கொடுத்துறாங்க இல்லையா? அப்ப -2 விட குறைவா இருக்குது. அப்படினா -3 -4 -5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இங்க பாருங்க -2 less than or equal to x less than 3. less than or equal அப்படினாக்கா என்ன பண்ணனும்? அந்த நம்பர் கண்டிப்பா எடுக்கணும்னு அர்த்தம். சோ -2 இப்போ -2 ல இருந்து இந்த சைடு போகுது ரைட் சைடுல. அப்படிங்கும்போது -2 அடுத்து -1 நெக்ஸ்ட் 0 1 2 3 எடுக்குமானா எடுக்க கூடாது. ஏனா வெறும் லெஸ் தென் கொடுத்திருக்காங்க. அதனால அது எடுக்க கூடாது. சோ நெக்ஸ்ட் பாருங்க x greater than or equal இது ரெண்டும் less than. இங்க பாத்தீங்கன்னா greater than or equal அப்படினா 3 விட பெரிய நம்பர் அப்படினு அர்த்தம். சோ இங்க பாருங்க இங்க less than greater than or equal னும்போது இந்த 3 கண்டிப்பா எடுத்தாகணும். 3 க்கு அடுத்து 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் f of 4 னும்போது 4 எங்க இருக்கு பாருங்க +4 இல்லையா? +4 இதுக்கு நேரா இருக்கு. இதுக்கு நேரா என்ன ஈக்குவேஷன் இருக்கு? 3x - 2. ஓகே சோ இங்க பாருங்க 3 அப்படியே வச்சுங்க. x க்கு இடத்துல மட்டும் நான் கொடுக்கணும் -4 ன்னு கொடுக்கணும். x க்கு இடத்துல +4 கொடுக்கணும். இந்த -2 அப்படியே வச்சுக்கிறோம். பிராக்கெட்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 4 3s are 12 -2. சோ இதுல இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணா 10. இது எதோட வேல்யூ? f of 4 உடைய வேல்யூ 10. ஓகேங்களா? அடுத்து என்ன இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா f of -2 கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாருங்க இதுல எங்க -2 இருக்குன்னு பாரோம். இதுல -2 இருக்கு. இதுக்கு நேரா என்ன ஈக்குவேஷன் இருக்கு? x² -2. சோ இங்க x க்கு இடத்துல என்ன கொடுக்கணும்? -2 கொடுக்கணும். -2 ரெண்டு பிராக்கெட்ல போடுங்க. இங்க ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். -2. சோ ஸ்கொயர்னா x² அப்படினும்போது x into x ன்னு அர்த்தம். சோ இங்க -2 ஸ்கொயர் இல்லையா? சோ அப்போ -2 into -2 ன்னு அர்த்தம். இது 2 ஸ்கொயர் ன்னு வருது. minus into minus plus 2 2s are 4. So 4 minus 2. இதுல இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன வரும்? 2. இது எதோட வேல்யூ? f of -2 உடைய வேல்யூ 2 ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் f of 4 plus f of 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஓகே தேர்ட் क्वेश्चनல f of 4 கொடுத்திருக்காங்க. f of 4 னும்போது ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதனால அது கண்டுபிடிக்க தேவையில்ல. அடுத்து இந்த 2 அப்படியே வச்சுங்க. f of 1 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சலாம்? f of 1 கண்டுபிடிச்சலாம். f of 1 ன்றது எங்க இருக்கு? f of 1 equal to 1 ன்றது எங்க இருக்கு பாருங்க. இங்க +1. +1 னா இதுக்கு நேரா. சோ x² -2. சோ இங்க என்ன இருக்கு? f of 1 இல்லையா? அப்ப x க்கு இடத்துல என்ன கொடுக்கணும்? 1². 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும். சோ 1 - 2. 2 ல 1 போச்சுனா ரிமைண்டர் -1. ஏனா இங்க பிக்கெஸ்ட் நம்பர் மைனஸ் வேல்யூ. சோ அதனால கழிச்சிட்டு மைனஸ் சிம்பல் போட்டுறோம். சோ இது எதோட வேல்யூ? f of 1 உடைய வேல்யூ. ஓகே எல்லாம் கண்டுபிடிச்சோமா பாருங்க. ஃபர்ஸ்ட் f of 4 plus 2 into f of 1. ஓகேங்களா? இங்க பாருங்க f of 4 ஆல்ரெடி இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? 10 இந்த +2 அப்படியே வச்சுங்க. இங்க இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும். f of 1 க்கு மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே 10 plus into minus 2 1s are 2. So 10 ல 2 போச்சுனா ரிமைண்டர் 8. இங்க பிக்கெஸ்ட் நம்பர்
10. ஸோ அதனால அதோட சிம்பிள் பிளஸ் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது இதில் ஃபோர்த்து சம்மு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து போட்டுடலாமா? இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 1 minus 3 into f of 4 by f of minus 3. ஆல்ரெடி நம்ம f of 1 இங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், f of 4 கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், f of 3 மட்டும் என்ன பண்ணல கண்டுபிடிக்கல. ஸோ அதை கண்டுபிடிச்சலாமா? f of minus 3 கண்டுபிடிக்கல. ஸோ f of minus 3 போது minus 3 எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு minus 3. அப்ப அது நேரா என்ன இருக்கு? 2x plus 7. ஸோ 2 அப்படியே வச்சுங்க. x का பதில் என்ன இருக்கு? minus 3 plus 7 plus into minus minus 2 3s are 6 minus 6 plus 7 6 ல 7. ஸோ 7 ல 6 போச்சுன்னா ரிமைண்டர் plus 1. ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் இங்க 7 அதனால 1 வந்துரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சோமான்னு பாருங்க. f of 1 ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது அடுத்தது f of 4 இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். f of minus 3 கண்டுபிடிச்சோம். சோ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் f of 1 உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. இந்த ஃபார்முலா -3 அப்படியே வச்சுங்க. f of 4 நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க 10. சோ இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அதனால 10 divided by f of -3 நான் கண்டுபிடிச்சிருக்கோம் +1. இதுல டவுட் இருக்கா? ஓகே. இப்போ பாருங்க -1 அப்படியே வச்சிரோம். பிளஸ் into minus minus 3 10s are 30 divided by 1. சோ இது ரெண்டுமே மைனஸ் சிம்பல் ஆட் பண்ணிட்டு மைனஸ் போட்டுக்கலாம். ஆட் பண்ணா 31. டினாமினேட்டர்ல 1 வந்தா போடணும்னு அவசியம் இல்லை. நியூமரேட்டர்ல 1 இருந்தா வேல்யூ, டினாமினேட்டர்ல 1 இருந்தா வேல்யூ இல்ல. இது எல்லாரும் புரிஞ்சிருக்குங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. ஓகே, இது எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகேயன். நன்றி.